வணக்கம். நான் உங்கள் விபி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய முத்துச்சிப்பிங்கிற நாவலோட 2ஆம் பாகம் படிக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். 2ஆம் பாகம், அத்தியாயம் 1. கதம்பச்சரம். மாலை சுமார் 4 மணி இருக்கலாம். தோட்டக்காரன் கோபாலன் கூடை நிறைய ஜாதி அரும்புகளையும் கனகாம்பரத்தையும் பறித்து வந்து கொல்லை தாழ்வாரத்தில் உட்கார்ந்த பவானியின் முன்பு வைத்தான். வாழை நாரை தொட்டி தண்ணீரில் ஊற வைத்து எடுத்து வந்து கொடுத்தான். தூணுக்கு அப்பால் நின்று கொண்டு அம்மா என்று கூப்பிட்டு விட்டு தலையை சுரிந்து கொண்டு நின்றான். பவானி அவனை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு, என்னப்பா வேணும் உனக்கு என்று கேட்டாள். சின்ன குழந்தையை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தாச்சு, செடிகளுக்கு தண்ணி ஊத்தியாச்சு, மாட்டுக்கு தீனி வச்சாச்சு என்று தன்னுடைய வேலைகள் முடிந்து விட்டதை அறிவித்தான் கோபாலன். சரி, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லேன் என்று கேட்டாள் பவானி. கோபாலன் மறுபடியும் தலையை சுரிந்தான். வீட்டில் அது சினிமா பார்க்கணும்னு ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் ஆட்டத்துக்கு போகலாம்னு இருக்கியாக்கும். சரி, எதுக்கும் மாடியில போய் அம்மாவை கேட்டுக்கோ போ. இவ்விதம் கூறிவிட்டு வாழை நாரை கிழித்து பூ தொடுக்க ஆரம்பித்தாள் பவானி. மாடி அறையிலே அவள் மன்னி கோமதி கோபாலனுக்கு உத்தரவு போடுவது கேட்டது. சினிமாவுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல டாக்டர் வீட்டுக்கு போய் இன்னைக்கு என்னால அங்க வர முடியலை, அவரை இங்கே கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வா என்றாள் கோமதி. அப்புறம் எதையோ நினைத்து கொண்டவளாக, கோபாலா, பூ பறித்து விட்டாயோ? அம்மாவை கேட்டு டாக்டர் தங்கச்சிக்கும் மகளுக்கும் கொஞ்சம் பூ வாங்கிட்டு போய் கொடு என்றாள். கோபாலன் மாடியிலிருந்து கீழே வந்தான். அம்மா, டாக்டர் வீட்டுக்கு பூ தர சொன்னாங்க என்று சோர்ந்த முகத்துடன் பவானியிடமிருந்து பூச்சரத்தை வாங்கி எடுத்துக்கொண்டு டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டை நோக்கி நடந்தான். கோடம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு அருகே செல்லும் நீளமான தெருவின் கோடியில் இருக்கும் பங்களா டாக்டர் ஸ்ரீதரனுடையது. வாயில் சுவரில் ஒரு புறத்தில் டாக்டர் ஸ்ரீதரன் எம்பிபிஎஸ் என்கிற பெயரையும் மறுபுறத்தில் ஜெயஸ்ரீ என்கிற வீட்டு பெயரையும் காணலாம். டாக்டர் வெளியே போகவில்லை, வீட்டிலே இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக அவருடைய கார் போர்ட்டிகோவில் நின்றிருந்தது. 1-2 நோயாளிகளும் வெளிப்பக்கம் தாழ்வாரத்தில் நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தனர். கோபாலன் வராந்தாவில் இருந்த ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான். டாக்டர் ஸ்ரீதரன் நோயாளி ஒருவரை பரிசோதனை செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. வாசல் பக்கத்திலிருந்து மாடிக்கு செல்ல படிகள் இருந்தன. மாடியில் இருந்து மெலிதாக ரேடியோ இசை கேட்டுக்கொண்டிருக்கவே மாடிக்கு போனான் கோபாலன். அங்கே இருந்த சோஃபா ஒன்றில் ஸ்ரீதரனின் தங்கை ராதாவும் ஸ்ரீதரனின் மகள் ஜெயஸ்ரீயும் உட்கார்ந்திருந்தார்கள். எதிரில் இருந்த மேஜை மீது கிடந்த பத்திரிகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து புரட்டி கொண்டிருந்தாள் ராதா. கோபாலன் தயங்கிக் கொண்டே ஹாலுக்குள் நுழைந்தான். அம்மா கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு பூச்சரத்தை மேஜை மீது வைத்துவிட்டு நின்றான் கோபாலன். அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு கோபாலா? பூவெல்லாம் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலிருக்கே என்று கேட்டுக்கொண்டே ராதா பூச்சரத்தை எடுத்து கத்தரித்து ஜெயஸ்ரீக்கு வைத்துவிட்டு தானும் சூட்டிக்கொண்டாள். அவங்க உடம்பு கொஞ்சம் சுமாருங்க. பூ அவங்க கட்டலைங்க, ஊரில் இருந்து ஐயாவோட தங்கச்சி வந்திருக்காங்களே, அந்த அம்மா கட்டினாங்க என்றான் கோபாலன். ஜோராய் கட்டியிருக்காங்க. கனகாம்பரம், அதன் பக்கத்தில் ஜாதி, அதன் பக்கத்தில் தவனம், அப்புறம் ரோஜா என்று அழகான கதம்பமாக கட்டியிருக்காங்க. நம்ம வீட்லயும் ஏகப்பட்ட பூதான் பூக்கிறது. இந்த மாதிரி எனக்கு கட்ட தெரியவில்லையே என்று ராதா அந்த கதம்ப சரத்தை புகழ்ந்து பேசினாள். பிறகு ரேடியோவை மூடிவிட்டு, நீ எங்க வந்த என்று விசாரித்தாள். ஐயாவை பார்க்க வந்தேம்மா. அம்மாவுக்கு இன்னைக்கு இங்க வர முடியலையாம். ஊசி போட டாக்டர் ஐயாவையே அங்க வர சொன்னாங்க. சரி, ஐயா உள்ளே வந்ததும் தகவலை சொல்கிறேன் என்று விட்டு ராதா மாடியிலிருந்து கீழே இறங்கி சென்றாள். வெளியிலே இருந்த 1-2 நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து அனுப்பிவிட்டு ஸ்ரீதரன் உள்ளே வந்தார். கைகளை அலம்பிக் கொண்டு மேஜை அருகில் உட்கார்ந்தார் அவர். ஜெயஸ்ரீ மாடிப்படிகளில் குதித்து இறங்கி வந்தாள். அப்பா, அப்பா, இன்னைக்கு நானும் சுமதி வீட்டுக்கு வரேன் என்று தன் தகப்பனாரை பார்த்து கேட்டாள் அந்த பெண். ஸ்ரீதரன் மகளை தம் அருகில் அழைத்து மடியில் உட்கார்த்தி கொண்டார். ஆசையுடன் அவள் முகத்தை பார்த்து, ஏம்மா, நான் பேஷண்டை பார்க்க போனால் நீயும் கூட வருவதா என்று கேட்டார் கொஞ்சலாக. இதற்குள் சமையலறையிலிருந்து தட்டுகளில் சிற்றுண்டியும் டீயும் எடுத்துக்கொண்டு சமையல்காரர் சுவாமிநாதன் வெளியே வந்தார். மேஜை மீது வைத்துவிட்டு குளிர்ந்த ஜலமும் கொண்டு வந்து வைத்தார். குழந்தை என்ன சொல்கிறாள் என்று கேட்டார். சரி, நீயே கேளு சுவாமியை. ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுவதற்காக நோயாளிகளை வீட்டுக்கு போனால்
கூடவே தம் குழந்தையும் அழைத்து போவாரா என்று கேட்டுப்பாரேன் என்று குழந்தையிடம் கூறிவிட்டு பெரிதாக சிரித்தார் ஸ்ரீதரன். நான் எல்லோர் வீட்டுக்கும் வருகிறேன் என்று சொல்லவில்லையே அப்பா. அங்கே என் சிநேகிதி சுமதி இருக்கிறாள், அவளை பார்க்க வருகிறேன் என்றேன் என்று அவள் தன் காதுகளில் இருந்த ஜிமிக்கியை அசைந்து ஆட கூறி முடித்தாள். என்ன சுவாமி, இவளுக்கு இந்த ஆணியோடு 9 வயசு பூர்த்தியாகிறது. ஆனால் இப்படி சாதுரியமாக பேசுகிறாள் பார்த்தீரா? இவள் தொட்டிலில் உதைத்து கொண்டு பாலுக்காக அழுவதை நீர் பார்த்திருக்கிறீர். எண்ணெய் தேய்த்து கொள்ள இந்த வீட்டை சுற்றி உம்மை திணற அடித்தவள் இவள். வக்கனையாக பேச தெரிந்து விட்டது இப்போது என்று ஸ்ரீதரனை பார்த்து பாதி சிரிப்பும் பாதி கேலியுமாக சொல்லி முடித்தார். சுவாமிநாதன் தன் வழுக்கை தலையை தடவி கொண்டார். பிறகு நிதானமாக, இன்னொரு 10 வருஷங்களை தள்ளி போட்டு பாருங்கள், குழந்தைக்கு கல்யாணமாகிவிடும். இன்னொரு குழந்தையும் இந்த வீட்டிலே குதி போடும். நீங்களும் தாத்தா ஆகிவிடுவீர்கள். ஆனால் உங்கள் சம்சாரம்தான் ஒன்றையும் இருந்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்றார். ஸ்ரீதரன் அப்படியே பிரம்மை பிடித்தவர் மாதிரி உட்கார்ந்திருந்தார். அத்தியாயம் 2. டாக்டர் ஸ்ரீதரன். டாக்டர் ஸ்ரீதரனுக்கு இப்பொழுது வயது 35. சென்னை நகரின் பிரபல டாக்டர்களில் அவரும் ஒருவர். மாதம் 1000 ரூபாய்க்கு மேல் வரும்படி வந்தது. மனைவி இறந்து போய் 8 வருஷங்கள் ஆகின்றன. மறுமணம் செய்து கொள்ளும் எண்ணமோ அதை தூண்டி நடத்தி வைப்பவர்களையோ ஒன்றையும் அடைய கொடுத்து வைக்காதவர் ஸ்ரீதரன். உடன் பிறந்த தங்கையும் மகள் ஜெயஸ்ரீயும் தவிர அவருடைய லட்சியமெல்லாம் வைத்திய தொழிலில் இருந்தது. அவருடைய அன்பு மனைவி இறந்து போன பிறகு இந்த லட்சியம் வலுப்பெற்றது. அவளை அடியோடு மறந்துவிட்டு வேறொருத்தியை மணந்து வாழ விரும்பவில்லை. மன வாழ்க்கையின் சுவையை அவர் 4 வருஷங்களில் அனுபவித்து முடித்துவிட்டார். ஜெயஸ்ரீயின் தாய் பத்மாவுக்கும் அழகும் குணமும் ஒருங்கே பொருந்தி இருந்தன. பிறந்த வீட்டிலிருந்து அவள் கொண்டு வந்த சீதனப் பொருட்களில் சுவாமிநாதனும் ஒருவர். பத்மாவுக்கு துணையாக ஒத்தாசை புரிய வந்த அந்த கிழவர் பத்மா இவ்வளவு சடுதியில் மறைந்து போவாள் என்று நினைக்கவே இல்லை. அவள் போன பிறகு ஒரு தினம் சுவாமிநாதன் தன் மூட்டையை எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரனை பார்க்க வந்தார். என்ன, எங்க கிளம்புகிறீர்கள் என்று கேட்டார் ஸ்ரீதரன். எனக்கு இங்கு என்ன பாக்கி இருக்கிறது? மகாலட்சுமி மாதிரி இருந்தவள் போய்விட்டாள் என்று கண்ணீர் பெருக கூறினார் சுவாமிநாதன். ஸ்ரீதரன் நாற்காலியை விட்டு எழுந்து வந்தார். அவர் கைகளை பற்றி கொண்டு, சுவாமி, உனக்கு இங்கதான் இனிமேல் முக்கியமான வேலைகள் பாக்கி இருக்கின்றன. அவள் போய்விட்டாள், நீரும் போய்விட்டால் இந்த குழந்தையை யார் வளர்ப்பார்கள்? குழந்தை ஜெயஸ்ரீயின் வின் வின் என்று தொட்டிலை உதைத்து கொண்டு படுத்திருந்தாள். இன்னும் சிறிது நேரத்தில் பால் புகட்ட வேண்டும். தொட்டிலையும் அதில் கிடந்த குழந்தையையும் மாறி மாறி பார்த்தார் சுவாமி. தாயின் பராமரிப்பிலே வளர வேண்டிய மகவு இந்த பாக்கியத்தை இழந்து வாடுகிறது. தாமும் அதை உதறி தள்ளிவிட்டு போய்விட்டால் இந்த நினைவை தம்மை சுட்டு பொசுக்கிவிடும் என்று தோன்றியது சுவாமிக்கு. மூட்டையை கொண்டு போய் பரணிலே வைத்தார். குழந்தை ஜெயஸ்ரீயும் ராதாவையும் அவர் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறவர்கள்தான். ஏன், டாக்டர் ஸ்ரீதரனையும் கூட அவர்தான் வளர்த்து வருகிறார். இன்றைக்கு சனிக்கிழமை, வெந்நீர் போட்டு வைக்கிறேன். டிஸ்பென்சரியிலிருந்து வந்ததும் எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக உத்தரவு போடுவார் சுவாமி. வீட்டுக்கு அவரை பெரியவராக ஆக்கியிருந்தார் டாக்டர். ஸ்ரீதரனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு காத்து கிடந்தது. 20 வயதை அடைந்த அவர் தங்கை ராதாவை சரியான இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டால் அவர் நெஞ்சிலே இருக்கும் பாதி பளு இறங்கிவிடும். ஜெயஸ்ரீயை பற்றி இப்போதைக்கு கவலை இல்லை. டாக்டரின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த சுவாமி, டாக்டர், யாருடைய வீட்டுக்கோ போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, நேரமாகவில்லையா என்று கேட்டு அவருடைய சிந்தனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தினார். ஸ்ரீதரன் தம் கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு காரில் போய் உட்கார்ந்தார். மாமரத்தில் போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஜெயஸ்ரீ மட்டும் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தாள். குழந்தை தனியாக இருக்கிறாளே என்று நினைத்து கொண்டு, ஜெயஸ்ரீ, நீயும் என்னோடு வருகிறாயா அம்மா? உன் அத்தை எங்கே என்று கேட்டார் காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு. ஜெயஸ்ரீ ஊஞ்சலை நிறுத்தினாள். பிறகு பலமாக கைகளை ஆட்டி, நான் வரலைப்பா, அத்தை கிளப்புக்கு போயிருக்கிறா. நான் மாமா கிட்ட கதை கேட்டுக்கிறேன். நான் வரலை, நீ போகலாம், டாட்டா என்று கையை அசைத்து தகப்பனாருக்கு விடை கொடுத்தாள் அந்த பெண். ஸ்ரீதரன் தனக்குள்ளாக சிரித்து கொண்டார். குழந்தையின் மனம் எவ்வளவு நுட்பமானது! போகிற இடத்துக்கெல்லாம் நீ வர முடியுமா என்று தாம் சற்று முன் கேட்டதை புரிந்து கொண்டு எவ்வளவு சமர்த்தாக நடந்து கொள்கிறாள் ஜெயஸ்ரீ என்று மனதிற்குள் வியப்பும் திகைப்பும் அடைந்தார்.
காரை வெளியே நிறுத்திவிட்டு அவர் உள்ளே நுழைந்ததும் நாகராஜனின் மகள் சுமதி எதிரே ஓடி வந்தாள். கைகளை குவித்து அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, டாக்டர் ஜெயஸ்ரீ வரவில்லையா என்று கேட்டாள். முதலில் வருகிறேன் என்றுதான் சொன்னாள் அம்மா. பிறகு வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை போ. காரணம் என்னவாக இருக்கும்? நீ சொல் பார்க்கலாம். ரைட், அம்மா எங்க? மாடியில் இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே படிகளில் ஏறி மாடிக்கு சென்றார் ஸ்ரீதரன். சுமதி குதித்து கொண்டு உள்ளே ஓடினாள். அத்தை அத்தை, டாக்டர் மாமா வந்திருக்கிறார். கை அலம்ப சோப்பும் வெந்நீரும் வேண்டுமாம் என்று கூவிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள் அவள். பவானி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வெந்நீரை ஊற்றி வைத்தாள். சோப்பை நறுக்கி எடுத்து கொண்டே, சுமதி, உன்னால இவற்றை எடுத்து போய் மாடியில கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். சிறிது நின்று யோசித்துவிட்டு, இந்த கோபாலன் பொருந்தி வேலை செய்கிறதில்லை. பெண்டாட்டியை சினிமாவுக்கு அழைத்து போகிற ஜோரில் பாதி வேலைகளை போட்டுவிட்டு போய்விட்டான். வெந்நீர் சுடப்போகிறது, நானே எடுத்து வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாடிக்கு போனாள் பவானி. கோமதியின் உடம்பு பவானி வந்த பிறகு எவ்வளவோ தேறியிருந்தது. வெள்ளை வெளியேர் என்று வெளுத்து போயிருந்த கன்னங்களில் செம்மை படர ஆரம்பித்திருந்தது. 4-5 பவுண்ட் நிறை கூட ஏறியிருப்பதாக ஸ்ரீதரன் கூறினார். கை நாடியை பரிசோதித்துவிட்டு அவர், பலவீனம் ரொம்பவும் குறைந்துவிட்டது. இன்னும் 3 ஊசிகள் போட்டால் போதும். பிறகு தேவையில்லை. மாடியிலேயே இப்படி அடைந்து கிடக்காதீர்கள். காற்றோட்டமாக வெளியே உலாவ வேண்டும். சிறு சிறு வேலைகளை செய்தாலும் குற்றமில்லை. இப்படி காற்றாட வெளியே போய்விட்டு வருகிறது தானே. நாகராஜன் எங்கே, ஊரில் இல்லையா என்று கேட்டார் ஸ்ரீதரன். இப்படி பேசிக்கொண்டே ஊசியும் ஏற்றினார். பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த கோமதிக்கு கூட அவர் எப்பொழுது குத்தினார் என்பது புரியாமல் போய்விட்டது. கை அலம்ப வெந்நீர் கொண்டு வந்த பவானி அதை அங்கிருந்த மேஜை மீது வைத்துவிட்டு ஒதுங்கி நின்றாள். பிறகு மெதுவான குரலில், இந்த வாரத்தில் இன்னொரு தரம் தலைக்கு ஜலம் விடலாமா? சாப்பாடு பிடிக்கவில்லையே, சரியாகவே மண்ணி சாப்பிடுவதில்லை என்று கூறினாள். ஸ்ரீதரன் கைகளை துண்டினால் துடைத்து கொண்டே பவானியை ஏறிட்டு பார்த்தார். நாகராஜனுக்கு இப்படி ஒரு விதவை தங்கையா? வியாபாரத்தில் பணம் ஒன்றையே குறியாக வைத்து வாழ்க்கையில் மனைவி குழந்தைகளை கூட கவனிக்க அவகாசமில்லாமல் திரிபவனுக்கு இப்படி ஒரு உடன் பிறந்தவளா என்றுதான் ஆச்சரியம் அடைந்தார் ஸ்ரீதரன். ஓ, தாராளமாக ஸ்நானம் செய்யலாம். உடம்புக்கு ஒண்ணுமில்லை, கொஞ்சம் இரத்த குறைவு, அதுவும் நாளடைவில் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு, நான் வருகிறேன் அம்மா என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படிகளில் இறங்கி சென்று காரில் உட்கார்ந்து காரை செலுத்த ஆரம்பித்தார். மாடி பால்கனியில் கையை அலம்பிய நீரை கீழே ஊற்றுவதற்காக வந்த பவானியின் பார்வை ஸ்ரீதரனின் பார்வையை சந்தித்து மீண்டது. அத்தியாயம் 3. உடலும் உள்ளமும். ஒன்றுமில்லாததற்கெல்லாம் பிரமாதப்படுத்துவது சிலருடைய பிறவி குணம். நன்றாக ஆரோக்கியமாகவே இருப்பார்கள். பாலும் பழமும் வெண்ணையும் ரொட்டியும் சாப்பிடுவார்கள். கன்னத்திலேயும் கண்களிலேயும் ஆரோக்கியத்தின் செம்மை படர்ந்திருக்கும். மகிழ்ச்சி துள்ள வேண்டிய முகத்தை சோர்வாக வைத்துக்கொண்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றில் வலி, சாப்பாடு பிடிக்கவில்லை, 2 வாய் சாப்பிட்டால் வயிறு நிறைந்து விடுகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். போன பிரசவத்தின் போது உடம்பு கெட்டுவிட்டது, திரும்பவும் தேரவில்லை. குழந்தைக்கு கூட நான் பால் கொடுப்பதில்லை, உடம்புக்கு ஆகாது, பாலை நிறுத்திவிடு என்று டாக்டர் சொல்லிவிட்டார், புட்டிப்பால் தான் கொடுக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் தாய்மார்கள் அநேகம் பேர் உண்டு. அவர்களை பார்த்தால் வியாதியஸ்தர்கள் மாதிரி இருக்க மாட்டார்கள். தாங்கள் பெற்ற மகவுக்கு பாலூட்டினால் தங்களுடைய அழகு குறைந்து போகும் என்கிற ஒருவித அசட்டு பணப்பான்மை உடையவர்கள் இவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் சென்ற பிறகு கோமதி உஸ் என்று கூறிக்கொண்டே படுக்கையில் சாய்ந்தாள். அப்பா, அவர் போட்ட ஊசி எப்படி வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கைகளை தடவிக்கொண்டாள். பால்கனியை விட்டு வந்த பவானி தன்னுடைய மன்னி படுக்கையில் ஆயாசமாக சாய்ந்து இருப்பதை பார்த்து அன்புடன் அவள் அருகில் வந்து, மன்னி, ஏதாவது சூடா சாப்பிடுகிறாயா? புது பால் கறந்து விட்டான், காய்ச்சி வைத்திருக்கிறேன், ஓவல்டீன் போட்டு கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். இதெல்லாம் ஒன்றும் வேணாம் பவானி, எனக்கு பசியே இல்லை என்றாள். பவானி சிறிது தயங்கிக் கொண்டே நின்றாள். பிறகு சற்று பயத்துடன், கீழே இறங்கி வாயேன் மன்னி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, கைகால்களை அலம்பிக் கொண்டு சுவாமி படத்திற்கு விளக்கேற்றி நமஸ்காரம் செய்யேன், சற்று காற்றாட ஊஞ்சலில் உட்காரேன். இப்படி நாள் கணக்கில் இந்த அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தால் மனசுதான் எண்ணத்திற்கு ஆகும் என்று அழைத்தாள். கோமதிக்கு முதலில் அலுப்பாகவும் வேண்டா விருப்பாகவும் இருந்தது. பவானி சொல்கிறாளே என்று நினைத்து கீழே இறங்கி வந்தாள். கூடத்தில் ரேடியோ மேஜை மீது முன்னை போல் பத்திரிகைகளும் கிழிந்த துணிகளுமாக இல்லாமல் துப்புரவாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கடுத்து பூஜை கூடத்திலிருந்து மலர்களின் நறுமணம்
நறுமணம் கம் என்று வீசியது. பலவித மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை படங்களுக்கு சாத்தியிருந்தாள். இந்த வீட்டில் சமையலுக்கு ஆள் கிடையாது. மாதத்தில் அநேக நாட்கள் ஹோட்டலில் இருந்து எடுப்பு சாப்பாடு வந்துவிடும். அதை குழந்தைக்கு போட்டு தானும் சாப்பிடவே கோமதிக்கு அலுப்பாக இருக்கும். மின்சார அடுப்பில் காலையில் பால் காய்ச்சி தானே காப்பி போட்டு கொண்டு விடுவான் நாகராஜன். மனைவி எழுந்து போட்டு கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்க மாட்டான். அவள் படுக்கையை விட்டு எழுந்து வருவதற்கு காலை சுமார் 7 மணி ஆகும். பால்காரன் பாலை கறந்து வைத்து விட்டு போய்விடுவான். வேலைக்காரி சுமதிக்கு தலைவாரி பின்னி குளிப்பாட்டி உடை அணிவித்து விடுவாள். சில நாட்களில் வேலைக்காரி கொடுக்கும் ஆகாரத்தை சாப்பிட்டு சுமதி கான்வென்ட்டுக்கு போய்விடுவாள். தலைவாரி பூசூட்டி மை தீட்டி பொட்டிட்டு மகிழ வேண்டிய தாய் உள்ளம் உறங்கி கிடந்தால் அந்த குழந்தையின் வளர்ச்சியை பற்றி என்ன சொல்ல முடியும்? கோமதி சுபாவத்தில் கொஞ்சம் நோயாளி. நோய் பிடிப்பது உடலிலே தவிர உள்ளத்தில் அல்ல என்று அதை உதறி தள்ளும் மனோபாவத்தை படைத்தவள் அல்ல. தலையே வலிக்கிறதா? அது சாதாரண வலி, தலைவலி என்று விடமாட்டாள். நரம்பு தளர்ச்சியினால் வந்த வலியா, மெனிஞ்சைஸ்டிஸ் என்ற பயங்கர வியாதியின் ஆரம்பமா என்றெல்லாம் மண்டையை பிளந்து கொள்வாள். வீட்டில் போன் இருந்தது. தானாகவே போன் செய்வாள் டாக்டருக்கு. தலைவலி தானே, சூடா காப்பி சாப்பிடுங்கள், குளிர்ந்த காற்றில் உலவுங்கள், சரியாகிவிடும் என்று டாக்டர் கூறினால் அதை சரி என்று ஆமோதித்து விடமாட்டாள் கோமதி. நரம்பு தளர்ச்சியினால் ஏற்பட்ட தலைவலியானால் அதற்கு காப்பி நல்லதா? சீதளத்தினால் வந்த தலைவலியானால் குளிர்ந்த காற்று உடம்புக்கு ஆகுமா என்று கேட்பாள் டாக்டரை. தன்னுடைய ஆரோக்கியத்தில் இப்படி திடமான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அரைகுறையாக எதையாவது படித்தும் கேட்டும் அவள் தினசரி நோயாளியாக மாறிவிட்டிருந்தாள். மனைவி ஒரு வியாதிக்காரி. ஆண்களில் மனம் ரீங்காரமிடும் வண்டை போன்றது. மலர்ந்த மலர்களிலே மதுவும் அழகும் இருக்கின்றன அல்லவா? சோதனை போடும் தன்மையை உடையது வண்டு. வாயிற்படி ஏறும்போதே சிரித்து கொண்டு வரவேற்கும் மனைவி சதா கட்டிலில் படுத்துக்கொண்டு முணங்கியவாறு இருந்தால் எந்த கணவன் தான் அலுத்து கொள்ள மாட்டான்? பணத்தை மதியாமல் நாகராஜன் புட்டி புட்டியாக மருந்துகள் வாங்கினான். அவள் வாய் அசைப்பதற்கு முன் பணிபுரிய இந்த வீட்டில் 3 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். வீட்டில் இருப்பவர்கள் 3 பேர், வேலையாட்கள் 3 பேர். கோமதியின் உடல்நிலையை விட மனோநிலையை சரியாக புரிந்து கொண்டவர் டாக்டர் ஸ்ரீதரன். உடலில் ஏற்பட்டிருக்கும் வியாதிகளுக்கு வைத்தியர்களால் சிகிச்சை செய்ய முடியும். உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் நோய்க்கு அவர்களால் என்ன செய்ய முடியும்? கோமதி அம்மா உங்களை வர சொன்னாங்க என்று டாக்டர் வீட்டுக்கு நாகராஜன் வீட்டை சேர்ந்த வேலைக்காரன் யார் வந்து அழைத்தாலும் டாக்டர் ஸ்ரீதரன் பதறிக்கொண்டு போக மாட்டார். அம்மாவுக்கு என்ன உடம்பு என்று கேட்பார். ஒண்ணுமில்லைங்க, ஏதோ உடம்பு சரியில்லையா, வர சொன்னாங்க என்று என்பான் வேலையாள். பேசிக்கொண்டு நடமாடிக்கொண்டுதானே இருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு எங்க சம்பளம் கூட அம்மா தான் கொடுத்தாங்க. ஸ்ரீதரன் மனதிற்குள் சிரித்து கொண்டு வரேன் என்று சொல்லுப்பா என்று அவனை அனுப்பி விடுவார். அன்று போக மாட்டார். 4 தினங்களுக்கு அப்புறம்தான் போய் பார்த்து வருவார். இப்படித்தான் ஒரு மாதத்திற்கு முன்பு இரவு 2 மணிக்கு நாகராஜன் டாக்டரை கூப்பிட்டான் போனில். ரொம்பவும் ஆபத்தாக இருக்கிறது, மயக்கம்தான், கருச்சிதைவு என்று நினைக்கிறேன், என்ன செய்வது என்று கேட்டான். கருச்சிதைவா? நான் எதிர்பார்த்தேன். மிஸ்டர் நாகராஜன், உங்கள் மனைவிக்கு உடல் உழைப்பு போதாது. கர்ப்பஸ்திரீகள் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் இருப்பது நல்லதில்லை. அதே சமயத்தில் அதிகமாக உடம்பை அலட்டிக் கொள்ளவும் கூடாது. இப்பொழுது என்ன செய்வது? ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுகிறேன், அட்மிட் செய்து விடுங்கள் என்றார். அதற்கப்புறம்தான் வீடு இருக்கும் அவல நிலையை பார்த்து நாகராஜன் பவானியை அழைத்து வந்தான். அவள் வந்த பிறகு வீட்டிற்கு ஒரு அழகு, சோபை எல்லாமே வந்துவிட்டது. இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்பார்கள். இந்த இல்லாளும் அமைய வேண்டிய முறையில் அமைந்திருந்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் அந்த வீட்டில் ஆசை, அன்பு, காதல், இன்பம் எதுவுமே இல்லைதான். தன்னுடைய மண்ணி இப்படி ஏன் இருக்கிறாள் என்று வியந்தாள் பவானி. கொல்லையில் சென்று காலலம்பிக் கொண்டு வந்த கோமதி கூடத்து சோபாவில் சென்று உட்கார்ந்தாள். இதற்குள் பவானி ஓவல்டீன் கரைத்து எடுத்து வந்தாள். அதை சாப்பிடும் வரை பவானி கோமதியுடன் ஒன்றுமே பேசவில்லை. அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவள் அருகில் உட்கார்ந்தாள். ஏன் மண்ணி, அண்ணா மாசத்தில் வீட்டில் எத்தனை நாளைக்கு இருப்பான்? நான் வந்ததிலிருந்து சேர்ந்தாற் போல அவன் 4 நாட்கள் கூட வீட்டில் இருக்க முடியவில்லையே என்று கேட்டாள். கோமதி பவானியை ஒரு தினுசாக பார்த்தாள். பிறகு வறண்ட குரலில், ஏன் இப்படி கேட்கிறாய் பவானி? மாசத்துக்கு 4-5 நாட்களுக்கு மேல் உன் அண்ணா வீட்டில் இருப்பதில்லை. அப்படி இருந்தாலும் அந்த சமயங்களில் அவருக்கு தன் பிசினஸ் அலுவலாகவே பிறருடன் போனில் பேசுவதற்கு சரியாக இருக்கும் என்றாள். மனதில் இருந்த ஏக்கமும் வருத்தமும் அவள் குரலில் பிரதிபலித்தன. அழகுள்ள மனைவி, ஆசை குழந்தை, சுக வாழ்வு எதையும் கவனிக்காமல் வேலை வேலை என்று எதையோ லட்சியமாக வைத்துக்கொண்டு நாகராஜன் நடந்து கொண்டான். இவை எல்லாமே வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருந்தது பவானிக்கு. அத்தியாயம் 4. கிழவரின் கண்ணீர். மனித வாழ்க்கையில் நடப்பவை யாவுமே வேடிக்கை என்றோ விசித்திரம் என்றோ தள்ளிவிட முடியாது. கஷ்டங்களை சிரிப்பினாலேயே வெல்ல வேண்டும் என்று வாயளவில் சொல்லிவிடலாம். செய்கையிலே காண்பது அரிது. சிற்சில விஷயங்களை மிகைப்படுத்தாமல் சிலவற்றை வேண்டுமானால் ஒதுக்கி வாழ முயற்சிக்கலாம். ஆனால் அதிமுக்கியமான விஷயங்களை செய்யும் முன் ஆலோசித்துதான் ஆக வேண்டும்.
டாக்டர் ஸ்ரீதரன் சிறந்த அறிவாளி, வைத்திய மேதை. ஒரு டாக்டரின் வாழ்க்கையில் அவகாசத்தை காண்பது அரிது. அதுவும் பொறுப்பு உள்ள திறமையுள்ள டாக்டருக்கு ஓய்வு கிடைக்கிறதா என்பது சந்தேகம். ஸ்ரீதரனின் மருத்துவ சாலையில் காலையிலும் மாலையிலும் கூடும் கூட்டத்தை பார்த்தே அதை அறிந்து கொள்ளலாம். ஒட்டி உலர்ந்த உடம்புடன் வரும் தாய்மார்கள், கன்னங்கள் ஒட்டி எலும்பு தெரியும்படி ஆடவர்கள், நோஞ்சான் குழந்தைகள், அளவுக்கு மீறிய சுகவாசத்தால் பருத்த உடல் கொண்ட பெண்கள், ஆண்கள், இப்படி ஏதோ ஒரு நோயை சொல்லிக்கொண்டு கூட்டம் நெறிந்தது. அந்த நோயாளிகளில் பாதிக்கு மேல் குழந்தைகள் இருந்தார்கள். மாம்பழ கதுப்பு கண் போன்ற கன்னங்களையும் நீலோத்பல விழிகளையும் முகத்திலே துள்ளி விளையாடும் சிரிப்பையும் அடைந்திருக்க வேண்டிய அவர்கள் நோய்களுக்கு இரையாகிவிடும் கொடுமையை தான் டாக்டர் ஸ்ரீதரனால் சகிக்க முடியவில்லை. இப்படி அல்லும் பகலும் பிறர் நலனை கருத்தில் கொண்டு வாழும் ஸ்ரீதரனால் தன்னுடைய குடும்பத்தில் அதிக அக்கறை செலுத்த முடியவில்லை. குடும்ப பொறுப்பு பூராவும் சுவாமிநாதனை ஏற்று நடத்தி வந்தார். மாதாந்தரம் வாங்க வேண்டிய சாமான்களை, இதர செலவுகள் யாவும் அவருடைய மேற்பார்வையில் நடந்து வந்தன. குழந்தை ஜெயஸ்ரீயை விட அவர் அன்பு செலுத்தியது ராதாவிடம்தான். தாயையும் தந்தையும் இழந்து சகோதரன் ஒருவனையே ஆதாரமாக கொண்டு வாழும் அந்த பெண்ணின் அவருக்கு அலாதி அன்பு ஏற்பட்டது. அத்துடன் ராதா வயது வந்த பெண். அவளை தக்கபடி காப்பாற்றி தகுந்த இடத்தில் கல்யாணம் பண்ணி தர வேண்டும் என்கிற கவலையும் பட்டு வந்தார் சுவாமிநாதன். அவர் வாழ்க்கையை விளையாட்டாகவும் விசித்திரமாகவும் கருதுவர் அல்ல. எதையும் தீர ஆலோசித்தே செய்ய வேண்டும் என்கிற கொள்கையை உடையவர். அன்று மாலை 6 மணிக்கு வெளியே சென்ற ராதா இரவு 9 மணி வரையில் வீடு திரும்பவில்லை. வாசல் கேட்டுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார் சுவாமிநாதன். ஸ்ரீதரன் யாரோ நோயாளிகளை பார்ப்பதற்காக வெளியே சென்றிருந்தார். ஜெயஸ்ரீ படுத்து தூங்கிவிட்டாள். இந்த இடத்துக்கு போகிறேன் என்று ஒரு பெண் சொல்லிவிட்டு போகாதோ என்று சுவாமிநாதன் தனக்குள் பலமுறை சொல்லிக் கொண்டார். வயசு வந்த பெண் என்னதான் BA படித்திருந்தார் இருந்தாலும் இவ்வளவு துணிச்சல் ஆகாது என்றுதான் அவருக்கு தோன்றியது. தெருவுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து அலைந்து கால்கள் சோர்ந்து போய் உள்ளே வந்து உட்கார்ந்தார் சுவாமிநாதன். வெளியே சென்றிருந்த ஸ்ரீதரனும் வந்துவிட்டார். காரை கொண்டு போய் ஷெட்டில் விட்டுவிட்டு ஹாலுக்குள் நுழைந்த போது பெஞ்சில் கவலையுடன் உட்கார்ந்திருந்த சுவாமிநாதனை பார்த்தார். என்ன சுவாமி, எனக்காகவா காத்து கொண்டிருக்கிறீர்கள்? சாயங்காலம் சாப்பிட்ட சிற்றுண்டியே வயிறு நிறைந்திருக்கிறது. எனக்கு பசியே இல்லை. ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுங்கள் போதும். ஜெயஸ்ரீயும் ராதாவும் தூங்கிவிட்டார்களா என்று கேட்டார். ராதாவா? அவள் சாயங்காலம் வெளியே போனவள்தான். இன்னும் வரவே இல்லையே. எங்கே போனாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கவலையுடன் விசாரித்தார் சுவாமிநாதன். எனக்கு தெரியாதே என்றார் ஸ்ரீதரன். எங்கே போயிருப்பாள்? யாரையாவது சிநேகிதியின் வீட்டுக்கு போயிருக்கலாம், வந்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே மாடிக்கு சென்றார் ஸ்ரீதரன். சுமார் 10 மணிக்கு ராதா வீடு வந்து சேர்ந்தாள். சோர்ந்த முகத்துடனும் கவலையுடனும் தனக்காக வழி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் சுவாமிநாதன் எதிரில் வந்து நின்றாள். ஏதோ டிராமாவிற்கோ நடனத்துக்கோ அவள் வேஷம் போட்டு கொண்டு வந்திருந்தது மாதிரி இருந்தது அவள் அலங்காரம். நெற்றியில் வகிட்டுக்கருக்கில் கட்டியிருந்த பதக்கமும், காதுகளில் ஆடும் ஜிமிக்கியும், காதளவு மை தீட்டிய கண்களும் அவளை ஒரு கோபிகையாக தோன்ற செய்தன. என்னம்மா குழந்தை, என்ன வேஷம் இது என்றார் சுவாமிநாதன். வேஷம்தான். நாங்கள் எல்லோரும் டிராமா போடுகிறோம். அதற்காக நானும் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறேன். உங்களிடம் காண்பிக்க வேண்டும் என்றுதான் வேஷத்தை கலைக்காமல் என் சிநேகிதியின் காரில் வந்தேன். இன்றைக்கு ரிகர்சல் ஆயிற்று. இன்னும் 4 நாளில் டிராமா இருக்கிறது. நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டாள் ராதா. சுவாமிநாதனுக்கு அவளை என்ன சொல்வது என்றே புரியவில்லை. சிறிது நேரம் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றார். பிறகு நிதானமாக, அதெல்லாம் சரிதான். இப்படி நீ இரவு 10 மணி வரைக்கும் வெளியே சுற்றிவிட்டு வரலாமா? சாப்பிட வேண்டாமா? வேளையில் சாப்பிடவில்லை என்றால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்று தன் கருத்தை நாசுக்காக அறிவித்தார் சுவாமிநாதன். கீழே பேச்சுக்குரல் கேட்கவே மாடியிலிருந்து ஸ்ரீதரன் கீழே இறங்கி வந்தார். கூடத்தில் ஒளிரும் மெர்க்குரி விளக்குயின் ஒளியில் அழகு பிம்பமாக நிற்கும் ராதையை பார்த்தார் ஸ்ரீதரன். தன் சகோதரி இப்படி ஒப்பற்ற எழிலுடன் இருப்பது அவருக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் ஏற்படுத்தியது. என்ன சொல்கிறார் சுவாமிநாதன்? நேரம் கழித்து வீடு திரும்பலாமா என்று கேட்கிறாராக்கும் என்று சிரித்துக்கொண்டே கூறியவாறு ஸ்ரீதரன் தங்கையின் அருகில் வந்து நின்றார். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. வேளையில் சாப்பிடாவிட்டால் உடம்பாகாதாம். அதை பற்றி தான் கவலைப்படுகிறார் அண்ணா என்றாள் ராதா சிரித்துக்கொண்டே. சுவாமிநாதன் ஒரு பாத்திரத்தில் தயிர் சாதத்தை பிசைந்து கொண்டு எலுமிச்சை ஊறுகாயும் கொண்டு வந்தார். ராதையை அருகில் இருந்த சோபாவில் உட்கார சொல்லி ஒவ்வொரு பிடியாக சாதத்தை எடுத்து அவள் கையில் வைத்தார். இந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்ற ஸ்ரீதரன், என்னம்மா ராதா, உனக்கு கல்யாணமாகிவிட்டால் இந்த கிழவர் இங்கே இருக்க மாட்டார். உன்னுடன் வந்து விடுவார். அப்புறம் என் பாடும் ஜெயஸ்ரீயின் பாடும் தான் திண்டாட்டமாகிவிடும் என்றார் வேடிக்கையாக. தலையை குனிந்து கொண்டிருந்த சுவாமிநாதன் நிமிர்ந்து ஸ்ரீதரனை பார்த்தார். நான் அவளுடன் புக்ககம் போகிறது இருக்கட்டும். முதலில் இந்த வருஷம் ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிவிட வேண்டும். நல்ல இடமாக வந்தால் பாருங்கள் என்றார். கலகலவென்று சிரித்து கொண்டே ராதா உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தாள். அவள் இப்படி ஒன்றும் அறியாத பெண்ணாக வெகுளியாக இருப்பதை நினைத்து சுவாமிநாதன் வருந்தினார். ஒரு சொட்டு கண்ணீர்
திரண்டு அவர் கண்களின் முனையில் தேங்கி நின்றது. அத்தியாயம் 5. குரங்கு மூஞ்சி பாலு. ஒரு நாள் பிற்பகல் 3 மணிக்கு டாக்டர் ஸ்ரீதரனும் ராதாவும் நாகராஜனின் வீட்டிற்கு வந்தார்கள். தெருப்பக்கத்து அறையின் மேஜை மீது கட்டு காகிதங்களை வைத்துக்கொண்டு நாகராஜன் உட்கார்ந்திருந்தான். கூடத்து சோபாவில் சாய்ந்து கொண்டு கோமதி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். பவானி உள்ளே வேலையாக இருந்தாள். வீடு நிசப்தமாக வெறிச்சென்று கிடந்தது. டாக்டரும் ராதாவும் வருவதை கவனித்த கோமதி வாரை சுருட்டி கொண்டு எழுந்தாள். வாயிற்படி அருகில் வந்து நின்று சிரித்துக்கொண்டே, "வா ராதா, என்னவோ நீங்கள்லாம் டிராமா போடுகிறீர்களாமே?" சுமதி சொன்னாள். அவள்தான் அதில் கிருஷ்ணனாம். "நீ மீராவாக வருகிறாயாம். எனக்கு இலவசமாக டிக்கெட் உண்டோ இல்லையோ என்று கேட்டாள். கையிலிருந்த அழகு பையை சுழட்டி கொண்டே ராதா புன்முறுவலுடன் உள்ளே வந்தாள். அதற்குள் அறையை விட்டு வெளியே வந்த நாகராஜனை பார்த்து வணக்கம் செலுத்திவிட்டு சோபாவில் அமர்ந்தாள் ராதா. "என்ன டாக்டர், இப்படி விசிராந்தியாக உங்களை பார்ப்பதே அபூர்வமாயிற்றே. சௌக்கியம்தானே என்று கேட்டான் நாகராஜன். "சௌக்கியம்தான் மிஸ்டர் நாகராஜன். பள்ளிக்கூட டிராமாவுக்கு டிக்கெட்டுகள் விற்க வேண்டுமாம். என்னையும் கூட வரும்படி நச்சரித்து விட்டாள் ராதா. இனிமேல் உங்கள் பாடு அவள் பாடு. நீங்கள் கட்டணம் கொடுத்தே டிக்கெட்டுகள் வாங்குகிறீர்களோ அல்லது உங்கள் மனைவி கூறிய மாதிரி அவளே இலவசமாக டிக்கெட்டுகளை கொடுப்பாளோ எனக்கு தெரியாது" என்று கூறிவிட்டு ஸ்ரீதரன் தமக்கே உரித்தான முறையில் கடகடவென்று சிரித்தார். யாரோ நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து பவானி தட்டுகளில் பழங்களும் காப்பியும் கொண்டு வந்து கூடத்தில் இருந்த மேஜை மீது வைத்தாள். பிறகு டாக்டரை பார்த்து புன்முறுவலுடன் வணக்கம் செலுத்திவிட்டு அங்கிருந்த சோபாவில் உட்கார்ந்தாள். தன் அருகில் உட்கார்ந்திருந்த ராதாவை காண்பித்து கோமதி பவானிக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தாள். நாகராஜன் தனக்கு அவசர வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். டாக்டர் ஸ்ரீதரன் தாம் நேராக டிஸ்பென்சரிக்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு ராதாவிடமும் கோமதியிடம் விடை பெற்று கொண்டு சென்றார். ஆண்களை விட பெண்கள் சீக்கிரம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு நண்பர்களாகி விடுவார்கள். கூடத்தில் உட்கார்ந்திருந்த கோமதியும் பவானியும் ராதாவும் நெடுநாள் பழகியவர்களைப் போல பேச ஆரம்பித்தார்கள். பவானியை நாடகத்துக்கு வர சொல்லி ராதா மிகவும் வற்புறுத்தினாள். 3 டிக்கெட்டுகளை கிழித்து கொடுத்துவிட்டு நாகராஜனிடம் 30 ரூபாய்கள் வாங்கி கொண்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பினாள் அந்த பெண். அவள் இருந்த சிறிது நேரம் வரை அங்கு கலகலவென்று சிரிப்பும் பேச்சுமாக இருந்தது. அவள் போன பிறகு பவானி, "ஏன் மன்னி, பெண் துருதுருவென்று நன்றாக இருக்கிறாள் இல்லையா? ரொம்பவும் வெகுளியான சுபாவம்" என்று தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தாள். சுள் என்று சுள் கொட்டினாள் கோமதி. "என்ன சுபாவமோ, வீட்டிலே அரை மணி கூட தங்கறதில்லையாம். காலையில ஒரு உடை, நடுப்பகலில் வேறு உடை, மாலையிலே ஒரு அலங்காரம் என்று உடுத்திக்கொண்டு ஊரை சுற்றி வருகிறது. வயசு பெண் ஆயிற்றே என்று கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? டாக்டருக்கு அவர் வேலைதான் சரியாக இருக்கிறது. அத்துடன் ஆண்களுக்கு பெண் குழந்தைகளை வளர்க்கும் விதம் தெரியுமா என்ன?" என்றாள் கோமதி. பவானியின் மனம் உண்மையில் ராதாவுக்காக இரக்கப்பட்டது. இளமையும் அழகும் படிப்பும் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் வராமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டாள். "இங்கே அடிக்கடி வருவது வழக்கமா?" என்று விசாரித்தாள் பவானி கோமதியை. "அதெல்லாம் ஒண்ணுமில்லை, எப்பொழுதாவது வருவாள். நான் என்ன BA-வா படித்திருக்கிறேன்? அவளுக்கென்று படித்த சிநேகிதிகள் ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்" என்றாள் கோமதி அலட்சியமாக. "படித்தவர்கள் படித்தவர்களுடன் தான் பழக வேண்டும். படித்தவர்கள் படிக்காதவர்களுடன் பழகுவதோ பேசுவதோ கூடாது. ஏன் இப்படியெல்லாம் வித்தியாசங்களை நாமே வகுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் பவானி புரியவில்லை. சிந்தனை தோய்ந்த முகத்துடன் பவானி கொல்லை தாழ்வாரத்தில் போய் உட்கார்ந்தாள். அவள் மனத்திரை விட்டு மூர்த்தியோ அவனுடைய செயல்களோ மறையவே இல்லை. பட்டணவாசத்தில் சாரி சாரியாக ஒரு அலுவலமின்றி திரிந்து வரும் ஆண்களையும் அவர்கள் நடுவில் ராதாவை போன்ற இளம்பெண்களின் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தாள் பவானி. அப்போது பள்ளிக்கூடத்திலிருந்து பாலு வந்தான். கண்கள் சிவந்து உதடுகள் துடிக்க சோர்ந்த முகத்துடன் வரும் அவனை பார்த்து பவானி திடுக்கிட்டாள். "என்னடா பாலு, என்ன ஆயிற்று?" என்று கேட்டாள் பதறியவாறு. பாலு தாயின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அழுது கொண்டே பையிலிருந்த புத்தகங்களை வெளியெடுத்தான். அதில் இருந்த கணக்கு நோட்டு புத்தகத்தில் இருந்த ஒரு சித்திரத்தை தாயிடம் காண்பித்தான். பூசணிக்காய் போன்ற உடலில் மாங்காய்க்காயை போன்ற தலையும் கொட்டையாக விழிகளுமாக வரையப்பட்டிருந்தது. கீழே அந்த சித்திரத்திற்கு விளக்கமும் தரப்பட்டிருந்தது. "குரங்கு மூஞ்சி பாலு, உன்னோடே பேச மாட்டேன்" என்று எழுதியிருந்தது. எழுதியவர் தம் பெயரையும் போட்டிருந்தார். இந்த பிரபல ஓவியர் வேறு யாரும் இல்லை, சுமதிதான். பவானி இதை பார்த்ததும் பக்கென்று சிரித்து விட்டாள். அம்மா சிரிப்பதை பார்த்து பாலுவுக்கு அழுகை அதிகமாக வந்தது. "பாலு, இதெல்லாம் விளையாட்டுக்கு போட்டிருக்கிற படம் அப்பா. உன் முகம் குரங்கு மாதிரி இல்லை என்பது உனக்கு தெரியாதா? சேச்ச, சுமதி உன்னை விட சின்னவள். அவள் பேரு கோபித்து கொண்டு அழலாமா? வா, டிஃபன் சாப்பிட்டு விளையாட போகலாம்" என்று கூறி அவனை தேற்றினாள். ஆனால் பாலுவின் உள்ளம் பொறுமிக் கொண்டே இருந்தது. ஆகட்டும், இந்த சுமதியை விட்டேனா பார் என்று கருவிக்கொண்டே இருந்தான். சுமதி அன்று பள்ளிக்கூடத்திலிருந்து நேரம் கழித்து வந்தாள். வந்தவள் உற்சாகம் பொங்க பாலுவை அழைத்தாள். சுமதி
அந்த புறம் திரும்பினால் அப்படி போய் நின்றாள். இந்த பக்கம் பார்த்தால் எதிரில் வந்து நின்றாள். சீ போ, நான் தான் குரங்கு மூஞ்சியாச்சே, என்னோட பேச மாட்டேன் என்று எழுதினாயே, ஏன் பேச வந்தாய்? வெட்கமா இல்லை? மானமில்லை? வெள்ளை கத்திரிக்காய் என்று கூச்சல் போட்டான் பாலு. பாலு என்று கண்ணீர் பொங்க அழைத்தாள் சுமதி. டேய் டேய், நான் தெரியாம எழுதினேன், என்னை மன்னித்து கொள்றா என்றாள் கண்ணீருக்கிடையில். ஆசையுடன் அவன் கரங்களை பற்றி கொண்டு அவள் கெஞ்சும் காட்சியை பவானி பார்த்து உவகை எழுதினாள். அவள் மனதிலே பற்பல கனவுகள் தோன்றின. தொடரும். இனி வரும் அத்தியாயங்களில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விபி.